அனைவருக்கும் வணக்கம். சூரியன் ஒரு ஜாதகத்துல பலமிழந்து இருக்கு. உதாரணத்துக்கு அக்ஷலக்கண பദ്ധதி ஏஎல்பி ஜோதிடத்துல சூரியன் 6, 8, 10, 12 மறைஞ்சிருக்கு அப்படின்னா நம்ம வெள்ளை சட்டை பயன்படுத்தக்கூடாது. அது மட்டும் இல்லாம மரக்கன்று நடணும். என்ன மாதிரி மரக்கன்று நடணும் அப்படின்னா, கோயிலில் போய் அரச மரம், ஆலமரம், வேப்ப மரம் நடுறது, அத்தி மரம், வில்வ மரம் நடுறது, இந்த மாதிரி மரக்கன்றுகள் நட்டு 48 நாள் தொடர்ந்து நம்ம அந்த மரங்களுக்கு தண்ணி ஊற்றணும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, கோவில் வழிபாடு அப்படின்னா அக்னீஸ்வரர் கோயில் போகலாம், அகத்தீஸ்வரர் கோயில் போகணும், ராமநாத சுவாமி கோயிலுக்கு போகலாம். அடுத்ததாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சூரிய நமஸ்காரம். அதை காலையில் உடல் வலிக்க அதிகமாக வேர்க்க வேர்க்க செய்யணும். சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது நமக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, கடன் வரல, நம்ம கொடுத்த பணம் திரும்ப வரல அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மரங்களுக்கு தண்ணி ஊற்றுறது. 48 நாள் தண்ணி ஊற்றணும் அப்படின்னா அது நமக்கு பணம் நமக்கு கொடுத்த பணம் திரும்ப வரும். அது மட்டும் இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை விரதம் இருக்கும். நம்ம ஞாயிற்றுக்கிழமை விரதம் இருக்கிறது ஒரு நல்ல பலன் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும். கோவிலுக்கு ஞாயிற்றுக்கிழமை இரவு நேரங்களில் கோவிலுக்கு போகிறது. சூரியன் 6, 8, 10, 12 மறைஞ்சிருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை இரவு நேரங்களில் கோவிலுக்கு போகிறது. அதுக்கடுத்து அகத்திக்கீரை சாப்பிடக்கூடாது. அகத்திக்கீரை சாப்பிடக்கூடாது. கோதுமை பயன்படுத்தக்கூடாது. அதிக காரம் பயன்படுத்தக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தவிர்க்கிறது நமக்கு நல்லது. விட்டமின் டி குறைபாடு இருக்கும், கால்சியம் குறைபாடு இருக்கும். இவங்களுக்கு எல்லாத்துக்குமே விட்டமின் டி குறைபாடு இருக்கும், கால்சியம் குறைபாடு இருக்கும். இவங்க மாணிக்கக்கல் பயன்படுத்தக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இவங்க காரம் அதிகமாக சாப்பிட்டாங்கன்னா நெஞ்சு எரிச்சல் இருக்கும், நெஞ்சு கரிக்கும், இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் என்ன செய்யலாம் அப்படின்னா, இரவு நேரம் தூங்கும்போது வயிற்றில் வயிறு வலி இந்த மாதிரிலாம் இருக்கும். அதுக்கு தொப்புல விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய் பயன்படுத்துறது நல்ல பலனை கொடுக்குமா? நல்ல பலனை கொடுக்கும். சூடான உணவுகள் தவிர்க்கணும். ஏஎல்பி லக்கணம் இவங்களுக்கு சூரியனோட நட்சத்திரமான உத்திர நட்சத்திரம், அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உத்திராட நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம், இது எல்லாமே போகும்போது சூரியன் உங்களுக்கு 6, 8, 10, 12 மறைஞ்சிருக்கு அப்படின்னா, உதாரணத்துக்கு கன்னி லக்கணமோ ரிஷப லக்கணமோ மகர லக்கணமோ போகுது அப்படின்னா இவங்க தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா இவங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். சூரியன் ஒரு ஜாதகத்துல பலமிழந்து இருக்கு. உதாரணத்துக்கு அக்ஷலக்கண பദ്ധதி ஏஎல்பி ஜோதிடத்துல சூரியன்